இந்த பொங்கல் எப்படா போச்சு வாய் வழியாத்தான் ஒரு வரி எங்கே யோசிச்சு பார்த்துக்கு பாருங்கள். குழந்தையோட பேசுகிற விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட புதுசான விஞ்ஞானம் வந்து நம்மளுடைய குடும்பத்தை இணைச்சிருக்கு. அதான் நல்லா ஒரு லெட்ரு போட்டு அவர் நல்லா இருக்காரான்னு கேட்கறதுக்கு 15 நாள் ஆகும். இப்போ ஒரு செகண்டில் அப்படி ரசம் வச்சேன் அப்படின்னு அனுப்பினா 250 பேர் லைக் கொடுக்குறேன். ஆனால் அந்த ரசத்தை வீட்டுக்கார் லைக் பண்ணல, அது ஒரு பக்கம் கொடுக்கலாம் பாருங்க. அதான் உடனுக்கு எவ்வளோ அவர் அமெரிக்காவில் இருந்தால் கூட அவங்களுக்குள்ள இடைவெளி தூரமாக இருந்தால் கூட மனசு. நான் நிறையா வெளிநாடுலேருந்து வரும்போது நம்ம நண்பர்களாக வருவாங்க. எங்கள் அப்பா இருந்து 3 வருஷம் ஆச்சு சார், இப்போ தான் ஊருக்கு வரேன். தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வரல. என்னன்னா அவன் அங்கேருந்து பணத்தை சம்பாரிச்சு தன்னுடைய தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு ஜீவன் அங்கேருந்து சம்பாரிச்சு விடுதுன்னா குடும்ப இணைப்பு இல்லாமல் அப்படி செய்ய முடியாது. அது மாதிரி தான் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கோலாறு தங்க வயலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அது சம்பளம் ரொம்ப கம்மி தான். 10,000 அடி 20,000 அடி ஆழத்தில் போய் தங்கத்தை தோண்டி எடுக்கணும். அப்படி போகிறப்ப யாருக்காவது கால் முறிஞ்சு போச்சுன்னா, விபத்தில் கால் போயிடுச்சுன்னா ஒரு 4 லட்ச ரூபா, கை போயிடுச்சுன்னா ஒரு 3 லட்ச ரூபா. இப்போ என்ன சரி தங்கச்சி கல்யாணத்தை சம்பளத்தை வாங்கி ஒன்றும் செய்ய முடியாதுன்றதுக்காக தன்னுடைய சொந்த காலை இழந்து வேணும்னே தன்னுடைய தங்கச்சிக்கு பந்தக்கால் போட்ட சகோதரர்கள் எத்தனையோ பேர் உண்டு பார்த்துப்போம். இதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் எப்படி இணைப்பு இல்லைன்னு சொல்ல முடியும். பாராட்டுற விஷயம் அடிக்கடிக்கு சொன்னோம். இருந்தாலும் தாய் உறவு அதை மட்டும் யாராலும் மறுக்க முடியாத ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா பார்த்திபன் கூட ஒரு கிறுக்கல் என்ற ஒரு சின்ன புத்தகத்தை எழுதியிருப்பார் அன்னை தெரசா பற்றி. தெரசா, நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயாக இருந்திருப்பாய், கருணை விட்டுறதால் தான் இந்தியாவில் எல்லா குழந்தைக்கும் தாயாக இருக்கிறார். சரிங்களா? நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுன்றக்காகத்தான் தாயை படைச்சார பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்கு லேட்டாக வரேன்னா அப்பா என்ன அப்படி ஊர் சுற்றிட்டு வர ஒன்று அண்ணன் இப்படி இருந்தால் விளங்கும்டா வீடு. ஆனால் அம்மா கேட்குற வார்த்தை சாப்பிட்டியாப்பா, உங்களுக்கு சாப்பிடு, மித்தது அப்புறம் பேசுவோம். 5 பேர் இருக்காங்க, 4 பொருள் தான் இருக்குன்னு வச்சுங்க பலகாரம். எனக்கு இது பலகாரம் பிடிக்காதப்பான்னு சொல்லி விட்டு கொடுக்குற விஷயம். இப்படி அற்புதமான தாய் இருக்கிற இடம் கொடுப்போம். இது விட பிணிந்த ஒரு உறவை சொல்ல முடியாது. தந்தை என்ன செய்வார் தெரியுமா? திருவிழாவில் பார்த்தீங்கன்னா தாய் வந்து குழந்தை எடுப்பில் வச்சுருப்பாங்க. ஏன்னா தான் பார்த்த உலகத்தை தான் குழந்தையும் பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் தந்தை வந்து தோளில் வச்சு பாடுறா பண்ணுறாரு, நான் பார்க்காத உலகத்தையும் என் பையன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஹோட்டலில் சாப்பிட்றோம், ஒரு 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தா ஒரு வடை அதிகமாக வைப்பார், இல்லை 20 ரூபா கொடுத்தோம்னா கொஞ்சம் சாம்பார் சட்னி நிறையா ஊற்றுவார். நம்ம கொடுக்க வெளியே கிடைக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே நீங்கள் எதுவுமே கொடுக்கலாம் கூட கணவர் மேலே அக்கறைப்பட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு தேகமாக இருக்குன்னு சொல்லி உண்மையாக கொடுக்குறது. அது வந்து வெளியே உள்ள நடிப்பவர்கள், வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை உறவுகளும் துடிப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறது. தத்துவம் மகாத்தத்துவத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஆடியன்ஸுக்கு ஒன்றுமே புரியலன்னா அது தத்துவம், பேசுகிற ஆளுக்கே புரியலன்னா மகா தத்துவம். அப்படிலாம் சில விஷயம் தேவையான இடத்துல மணிக்கணக்காக பேசலாம், தேவையில்லாத இடத்துல மணிரத்னம் படத்தில் மாதிரி பேசினா போதும். ஏன் அப்படியா அவ்வளோதான் முடிஞ்சு. சிலர் அவர் படத்தை வந்து டார்ச்சர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இருட்டில் குத்து மதி பார்த்தா போகிறாங்களோ வந்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி. அது மாதிரி முன்னாலாம் காஞ்சிபுரம் வேதாந்த சாமி தன்னுடைய சிஷியரை கூப்பிட்டார். கூப்பாங்க, வா சுவாமி சொல்லுங்கள். நீ திருப்பெரும்பூர் ஓடி போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடலில் வந்திருக்கிற திரு நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயில் ஆராதனைக்கு திருப்பூர் எடுத்து திரும்பும்போது திருவடி தவறி திருக்குளத்தில் விழுந்து விட்டார் என்று சொல்லிட்டு வா. அப்படியே பருக்கு முழிச்சான். ஏடா சொல்லிடுவியா? சொல்லிடுவேன் சாமியே. எப்படி சொல்லுவேன்? கும்போணத்தாசே குட்டையில் விழுந்தேன், இவ்வளோதானையா? நீங்களாம் ஒரு மனுஷனாயா? ஒருத்தன் தண்ணி குழந்தை 1.5 மணி நேரம் பேசுவாங்க, போச்சா ஒரு நிமிஷம். அது மாதிரி இழுத்துடக்கூடாது. ஏன்னா நாங்கள் அடுத்து எங்கள் அணியில் இன்னொரு ஆள் பார்த்தீங்களா, 2 பெண்மொழி. அதுக்கு தான் பெண்களை ரொம்ப மதிக்கிற ஒரு நாடு நம்ம நாடு சொல்லுவோம். என்ன நாட்டை வந்து தாய் நாடுன்றோம், பேசுகிற மொழியை கூட தாய் மொழின்றோம். இந்தியாவில் ஓடக்கூடிய நதியில் பேர் கூட பெண்கள் பேர் தான். கங்கை, யமுனை, கோதாவரி, எங்கே கருப்புசாமி குப்புசாமின்னு இருக்கா. நம்ம ஆண்கள் வேறு எங்கே நம்மளுக்கு எங்கே பேர் வச்சுருப்பாங்கன்ற. ரோட்டில் ஒரு ஆள் அடிபட்டுக்காக நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் தான் ஃபோன் பண்ணுவோம். யாராவது பொம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அது மேக்கப் போட்டு வண்டியை தொடச்சி வரங்கொள்ளி இவன் படுத்துக்கு விரைச்சி போயிடும் பார்த்துருக்கீங்களா. அது மாதிரி அவங்களுக்குண்டு அதனால் நல்ல நல்ல பாயிண்ட்டை தேக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் நோட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து விட்டால் 2 பக்கம் போயிடுவாங்களோ. இது பூரா வாய்ச்சா 10:30 மணி ஆயிருமே. இல்லைங்க, அவங்க வேற 2 பட்டிமன்றத்துக்கு ரெடி பண்ணி வேறு இங்கே உட்காந்து பார்த்தீங்களா. தாங்க விவரம். ஒரே விஷயம், எத்தனையோ விழாக்கள் கொண்டாடுறோம். ஆனால் அந்த திருமண விழாவில் மட்டும் உறவுகள்லாம் சந்திக்கிறப்ப எதுக்கு அந்த விழா வைக்கிறது? உறவினர்கள்லாம் முதல்ல இன்விடேஷன் பத்திரிகையில் என்ன போடுவோம் தெரியுமா? தங்கள் நல்வரை விரும்பும் உற்றார் உறவினர்கள், அதுதான் போடுவோம். அதுக்கடுத்த நண்பர்களே போடுவோம். ஏன் அப்படின்னா தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறது, இவர் தான் உங்கள் தாத்தா, இவர் உங்கள் பெரியப்பா, இவர் உங்கள் மாமா, இவ்வளோ பிரித்து வச்சிருப்போம் உறவுகளை. ஆனால் வெளிநாட்டில் அப்படி கிடையாது. எல்லா உறவுக்கும் ஒரே பேர் தான், அங்கிள். முடிஞ்சு வச்சு சங்கில் குத்துற மாதிரி. அதுக்கடுத்து என்ன செய்ய முடியும்? அதனால் அந்த கல்யாணம் சம்பந்திடுவோம். பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு போகிறதுல அந்த கலகலப்பே பார்த்தீங்கன்னா பிணைஞ்சா இருக்கும். பேசுகிறப்ப பாருங்கள், பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அப்புறம் பொண்ணுக்கு வயசுன்னா ஆடி வந்தால் 20, ஓடி வந்தால் எவ்வளவு? என்ன மனுஷன் மாதிரியா பேசுகிற? ஆடி மாதம் வந்தால் 20 சொன்னேன். அப்படியா? சரி சரி சரி. அப்புறம் பொண்ணுக்கு என்ன ஓடுவீங்க? காலையில் 2 இட்லி போடுவோம், சாயந்தரம் நான் சப்பாத்தி போடுவோம். இப்போ ஒன்றே கட்டை வச்சு ஒன்றே போட போகிறோம்யா. வரதட்சணை என்ன போடுவீங்க? நாங்கள் 40 நகை போடுவோம். நீங்கள் நாங்கள் சரியாக இருக்குன்னு இடம் போடுவோம். கொஞ்சம் குறைந்தா கூட முடிய பிடிச்சி சண்டை போடுவோம். பேசிக்கிட்டே இருக்குது.
அந்த கலகலப்பெல்லாம் எங்கே தொடங்க அன்னைக்கு தொடங்குறதா. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறது வேற விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை லவ் பண்ணுறப்ப அப்படி பஞ்சு வச்சிருப்பேன். செல்போன் அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, டார்லிங். கல்யாணம் ஆகி 3 மாதம் கழிச்சு ராங் நம்பர்னு பஞ்சு வச்சிருப்பேன். அப்படி நினச்சிடாங்க. அதுக்கடுத்து தான் ஹோம் லீடர். ஏன்னா ஒரு இல்லத்தை வந்து எத்தனை கொத்தனார் வேணாலும் சேர்ந்து கட்டிடலாம், எவ்வளோ கோடி செலவுன்னு கட்டிடலாம். ஆனால் அந்த இல்லத்தை உருவாக்க ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்குனால தான் அவளுக்கு பேரே இல்லத்தரசின்னு வச்சது. இப்படி நல்ல நல்ல அம்சங்கள், நல்ல நல்ல உறவுகள்லாம் கொஞ்சம் கொலையாடுற இடம் அது வீடாகத்தான் இருக்கும். அதில் தான் வீட்டு பாடம் கேள்விப்பட்ட வீடே பாடமாக இருக்குது நம்ம ஊரில் தான். படி மூளை வைக்கிறது வந்து படி வைப்போம். ஏன்னா வாழ்க்கையில் நீ படி, அதுக்கடுத்து நட, அதுலேருந்து நடந்து போ, படித்தபடி நட. அப்படி நடந்தீங்கன்னா அதுக்கடுத்து மாடி படிக்க போகிறதுக்கு ஒரு லிஃப்ட் வச்சுருப்போம். படி, படித்தபடி நடந்தீங்கன்னா நீ மேலே போவ. மேலேன்னா அங்கே கிடையாது, மேலே மாடிக்கு உயர்வுன்னு அர்த்தம். அங்கே போனால் ஒரு பெட்ரூம் இருக்கும், அதுக்கு முன்னாடி நீ ஓய்வு எடுக்கலாம். இப்படி வீடே பாடமாக வச்சலாம். அழகழகாக சொல்லி கொடுத்தது மட்டும் நம்ம தமிழ் குடும்பத்தில் மட்டும்தான். இவ்வளவு விஷயங்கள். அதில் குழந்தை பிறக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷம். உறவுகள்லாம் முதல்ல போய் பார்ப்பாங்க பார்த்தீங்களா. அது கிராமத்தில் குழந்தை வந்தால் எப்பயாவது பரவாயில்ல, முன்னாடியே டோக்கன் 5ஆம் நம்பர் தொட்டி லட்சுமி குழந்தை பார்க்க வந்துருக்கும். போங்க 5ஆம் நம்பர் அப்படின்னா பூரா முதல்னு சுற்றி நின்று அவங்க வாட்டுக்கு வர்ணிப்பாங்க. இங்கே ஒரு அவங்க தாத்தா மாதிரி மூக்கு, இன்னொரு அம்மா வந்து அவங்க பெரியப்பா மாதிரி காது. உடனே ஒரு நர்ஸ் ஒரு உங்கள் டோக்கன் மாறி போச்சு 25 அங்கே போங்க மூதேவிகளா, காது மூக்கு எங்கே வந்து பேசிட்டு அப்போ தான் கிளவி சொல்ல ஆமாடி வாய் வாய்க்கா மாதிரி இருந்துச்சு பாருங்க. அதுக்கும் கொலாசனும் இதுக்கும் கொலாசம். அவள் குழந்தை பிறந்தாலே ஒரு வருஷம் பிறந்த மாதிரி. நான் எங்கள் வீட்டுக்கு எத்தாப்புல ஒரு அம்மாவுக்கு குழந்தை வந்துச்சு. ஏமா ஆம்பளை பையன் பிறந்திருக்காமல ஸ்வீட் கொடுங்க அப்படின்னு. போப்பா பிறந்த குழந்தை எதுவுமே கொடுக்கக்கூடாது பாப்பிச்சு. நான் கேட்டது எனக்கு அப்படிலாம் இருக்கும். இப்படி கலகலப்பை கூட்டுற இடம். கல்யாணத்தை பற்றி சொன்னீங்க. கல்யாண பத்திரிகை கூட இப்போது இந்த பத்திரிகை சும்மா இல்லைங்க, இது 250 ரூபா இந்த பத்திரிகை அப்படின்னு கல்யாண பத்திரிகை அடிக்கிறவங்க நிறையா இருக்காங்க. பெருசாக அடிப்பாங்க. பத்திரிகையை எடுத்துன்னு வாப்பான்ட்டு கூட தனியாக எடுத்துன்னு வரத்துக்கு ஒருத்தனை போட்டுவாங்க. அவ்வளோ பெரிய பத்திரிகை இருக்கும். நான் சொல்லுவேன், பத்திரிகை எதுக்குங்க மண்டபத்தோடு பெருசாக அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அவ்வளோ பெரிய பத்திரிகை அந்த கல்யாணத்துக்கு போக முடியல. அப்புறம் பார்த்து அந்த கல்யாணத்தை பத்திரிகையை பிரித்து பார்த்து எப்படியோ ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் அப்படின்னு பத்திரிகையை பிரித்து பார்த்தா அந்த போஸ்டர் அடித்தவன், அந்த பத்திரிகை அடித்தவங்க, அவங்க பேர், மாப்பிள்ளை பொண்ணு பேர், உறவுக்கு அத்தனை பேர் இருக்கே தவிர ஒரு டெலிஃபோன் நம்பரோ ஒரு இமெயில் ஐடியோ தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு முகவரியோ அந்த பத்திரிகையில் இல்லை. அப்போது கல்யாணத்துக்கு போனால் தான் அவங்கள வாழ்த்தலாமே தவிர போகாத போது அவங்களை எப்படி தொடர்பு கொள்றதுன்னே நமக்கு தெரியல. இந்த பத்திரிகை அடிக்கிறவங்க தயவு செஞ்சு ஏதாவது ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நம்பரை போட்டால் அது உபயோகமாக இருக்கும். அதோட வளைகாப்புன்னு ஒரு விஷயம் வச்சுருக்கோம். சுற்றி நின்று அந்த மணப்பொண்ணை உட்கார வச்சு அப்படிலாம் அந்த வளையல் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் இருக்கிறப்போ ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்காக நாங்களாம் உங்களுக்கு காப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் விழா. இது எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. சீர் பண்ணுறது, மாமியை சீர் பண்ணுறது. அதே போல் கல்யாணத்து அன்னைக்கு இருக்கிற விரல்கள்லேயே இந்த சுண்டு விரல் ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப பொடிசா தாழ்மன பான்மோடு இருக்கிறனால மனைவியோட சுண்டு விரலையும் கணவருடைய சுண்டு விரலையும் இணைச்சி தான் அப்படி சுற்றியே வருவாங்க. ஏன்னா உனக்குள்ளே குறையும் எனக்குள்ளே குறையும் நிவர்த்தி செய்கிற மாதிரி தான் அந்த விழா. நம்ம வாழ்க்கையில் பின்னால் வந்தால் கூட இதைத்தான் நம்ம ஏற்றுக்கிறணும். உனக்குள்ளே குறைய நான் ஏற்றுக்கிறணும், எனக்குள்ளே குறைய நீ ஏற்றுக்கிறன்னு சொல்லி அந்த மாதிரி அழகழகான விஷயங்கள். இதெல்லாம் பின்னி பிணைந்த விஷயம் இல்லாமல் பிளவுவிட்ட விஷயம் விட்டு விலை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் முடிவாக சொல்லும்போது ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு விபத்தாக இருந்தப்போ என் மனைவிக்கு 24 வயசு தான். ஆனால் நானே எதிர்பார்க்காதப்போ பழனி கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு என் வீட்டுக்கார ஆரோக்கியத்தோடு திரும்ப சொல்லி இளம் வயசில் அவ்வளோ அழகான பொண்ணு தலையவே மொட்டை அடிச்சுட்டு வேண்டுதல் வச்சுட்டு வந்தாங்கன்னா இதை விட ஒரு பிணைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.